ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்து. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டெல்லி சுல்தானியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிலிம்ஸில் என்னென்ன ஆஸ்பெக்ட்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம், எந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாவது மினிமம் கேட்டுருவாங்க. டெல்லி சுல்தானியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், முகல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெண்டு ஏரியாவிலேருந்து மினிமம் 1 or 2 கொஸ்டினாவது மினிமம் வந்துடும். எந்த ஆஸ்பெக்டில் கொஸ்டின் வரும்னா, உங்களுக்கு வந்து கால வரிசைப்படுத்த சொல்லி கொஷின் கேட்கலாம். எந்தெந்த வம்சத்துக்கு அடுத்து எந்த வம்சம் வந்தது, இல்லை எந்த மன்னர்களுக்கு அடுத்து யார் வந்தாங்கன்னு கால வரிசைப்படுத்த சொல்லி கொஷின் கேட்கலாம். செகண்ட் கேட்டகரி வந்து ஒவ்வொரு மன்னர்கள் ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க. அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அதை கொடுத்துட்டு இது யார் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கும். மூணாவது ஆஸ்பெக்ட் வந்து டெர்மினாலஜி. ஒரு சில டேர்ம்ஸ்லாம் இருக்கும், அதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லி கேட்கலாம். அது வந்து சிலது வந்து உருது டேர்ம் இருக்கும், சிலது பாரசீக டேர்ம்ஸ் இருக்கும், அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேர்ம்ஸை கொடுத்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடிமை வம்சம். இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சி வந்து முகமது கோரியால் 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டிருக்கும். அவருக்கு மகன் இருக்காது, அதனால் வந்து பண்டகன்னா யாருன்னு கேட்கலாம். இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் தான் பண்டகன். ஸோ இதை தனியாக ஒரு கொஸ்டினாக கூட கேட்கலாம், பண்டகன் என்பது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்டகன் வந்து நியமித்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வழியில் வந்தது தான் குத்புதீன் ஐபக். ஸோ அடிமை வம்சத்தின் ஆட்சியை வந்து அவர் தான் அடிக்கல் நாட்டியிருப்பார். மாம்லுக் அப்படிங்கிற மரபை சேர்ந்தவங்க. ஸோ மாம்லுக்குங்கிறது வந்து அதுக்கு அடிமைங்கிறது பொருள், அரேபிய வார்த்தையாக அதுக்கு வந்து அடிமைன்னு பொருள். இந்த அடிமை வம்சத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவங்க குத்புதீன் ஐபக்கு, இல்துமிஸ், கியாசுதீன் பால்பன். ஃபஸ்ட்டு குத்புதீன் ஐபக் பற்றி பார்க்கலாம். தலைநகர் என்ன? லாகூர். அதுக்கப்புறமா டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து ஒரு மஸ்ஜித் இல்லை மசூதியை கட்டியிருப்பாங்க. குவ்வத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற மசூதியை கட்டியிருப்பாங்க. இதுதான் இந்தியாவிலே இருக்கிற பழமையான மசூதி. குதுப் மினாருக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. அப்புறமா இவரோட மருமகன் பார்த்திங்கன்னா ஆட்சி பொறுப்பேற்றிருப்பாங்க, இல்துமிஸ்ஸு. ஸோ இவர் தான் குதுப் மினாரை வந்து கட்டி முடிச்சிருப்பாங்க. குத்புதீன் ஐபக் வந்து போலோ விளையாட்டின் போது குதிரையிலேருந்து தவறி விழுந்து படுகாயம் அடைஞ்சிருப்பாங்க. அடுத்து இல்துமிஸ்ஸு. இவரோட ஆட்சியின் போது தான் மங்கோலியர்கள் வந்து செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவோட எல்லையை வந்து அச்சுறுத்திட்டு இருந்திருப்பாங்க. இவர்கிட்ட அடைக்கலம் கேட்டு குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் வருவார். ஆனால் இவர் கொடுக்க மாட்டார். அப்படி அடைக்கலம் கொடுத்துருந்தா அன்றைக்கே வந்து மங்கோலிய படையெடுப்பு நடந்திருக்கும். பட் அதை தவிர்த்திருப்பார் இவர் அந்த ஆபத்தை. துருக்கிய பிரபுக்கள் 40 பேரை கொண்ட ஒரு குழுவை இவர் உருவாக்கியிருப்பார். அதுக்கு பேர் வந்து சகல்கானி அல்லது நாற்பதின்மர். ஸோ சகல்கானி நாற்பதின்மர் எனும் குழுவை உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க, இல்துமிஸ். தனது படையாற்றுவங்களுக்கு வந்து இக்தாக்கள் என வழங்கியிருப்பார். இக்தானா என்னன்னு கேட்பாங்க. இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம். ஸோ என்னதுன்னா நிலம், அது வந்து ஊதியத்துக்கு பதிலாக கொடுக்கறது. இது யாருக்கு கொடுப்பாங்கன்னா இராணுவ அதிகாரிகளுக்கு. ஸோ இந்த டேர்ம்ஸை வச்சு கேட்கலாம் கொஸ்டின். நிலம் பெற்றவர்கள் வந்து இக்தாதார் இல்லை முக்தின்னு அழைக்கப்பட்டாங்க. ஐபக் வந்து குதுப் மினாரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருங்க, இல்துமிஸ் முடிச்சிருப்பாங்க. அடுத்து ரஷ்யா. இல்துமிஸோட மகள், அவங்க வந்து சுல்தானாக இது பண்ணியிருப்பாங்க. பஞ்சாபின் மீதான மூர்க்கம் நிறைந்த மங்கோலியரின் தாக்குதலும் அவர் எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது. ரஷ்யா வந்து ஜலாலுதீன் யாக்குத் அப்படிங்கிற எத்தியோப்பிய அடிமையை வந்து தனி உதவியாளராக நியமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து துருக்கிய பிரபுக்கள் அவங்க வந்து அதிருப்தி எங்கள் மேலே வந்திருக்கும். ஸோ அதனால் கொலை பண்ணிடுவாங்க, சரி பண்ணி. கியாசுதீன் பால்பன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து குத்புதீன் ஐபக்லேருந்து அதிக கொஷின் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அதிக சான்ஸ் இருக்குது. அடுத்து இல்துமிஸ்ஸு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பால்பன். கியாசுதீன் பால்பன் வந்து 40 என்று அழைக்கப்பட்ட துருக்கிய பிரபுக்கள் குழு அவரோட வந்து பகைமையை பாராட்டியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் அந்த 40 பகையாக இருக்கும். ஸோ அந்த 40 அப்படிங்கிறது யார் உருவாக்குனதுங்கிறது ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ அதனால் அந்த அமைப்பை வந்து இவர் ஒழிச்சிருப்பார். ஸோ அதை ஒழித்தவங்க யாருன்னு கேட்கலாம், இல்லை அதை வந்து க்ரியேட் பண்ணவங்க யாருன்னு சொல்லியும் கேட்கலாம் கொஷினை. க்ரியேட் பண்ணது இல்துத்மிஷ், அழித்தது பார்த்திங்கன்னா பால்பன். மங்கோலியருடன் இணக்கமான உறவை மேற்கொண்டிருப்பார். சில கொஷின்லாம் வந்து கூற்றுக்கான கொஷின்லேயும் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற அறிஞர் அமீர் குஷ்ரோ அவரை வந்து பால்பன் வந்து ஆதரிச்சிருப்பாங்க. பல கோட்டை வந்து பால்பன் கட்டியிருப்பாங்க. அடுத்த வம்சம் பார்த்திங்கன்னா கில்ஜி வம்சம். ஃபஸ்ட்டு அடிமை வம்சம், செகண்டு பார்த்திங்கன்னா கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சத்தில் இருக்கிறது வந்து ஜலாலுதீன் கில்ஜி. காராவோட ஆளுநராக இருக்கிறது வந்து அலாவுதீன் கில்ஜி. ஸோ ஜலாலுதீனோட உடன் பிறந்த மகன். ஸோ இவர் தலைமையில் தான் வந்து படைகள்லாம் அனுப்புவாங்க. தக்கான அரசனான தேவகிரிக்கு எதிராக படை போயிருக்கும். அலாவுதீன் வந்து தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை வந்து தோற்கடித்து அந்நகரை கொள்ளையடிச்சிருப்பார். அதுக்கப்புறமா ஜலாலுதீன் வஞ்சகமாக கொன்றுவாங்க. டெல்லி சுல்தானாக வந்து அலாவுதீன் கில்ஜி தன்னை அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இந்த அலாவுதீன் கில்ஜி பற்றி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின் வரும், இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அலாவுதீன் டெல்லி சுல்தானத்தை உறுதிப்படுத்தியிருப்பார். பஞ்சாபில் மங்கோலியருக்கு எதிராகவும் ராஜஸ்தானில் குஜராத்துக்கு எதிராகவும் படையெடுப்புகள் வந்து பாராட்டுக்குரியதாக இருக்கும். இவரோட தலைமை தளபதி யாருன்னா மாலிக் கஃபூர். அவர் வந்து 1930களில் வந்து மதுரை வரை படையெடுக்க பயணிச்சிருப்பார். தக்கான அரசான தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் ஹொய்சாளர்கள், வாரங்களில் இருக்க காக்கத்தியர்கள், மதுரை பாண்டியர்கள்னு நிறைய பேர் வந்து இவங்களோட மேலாதிக்கத்தை ஏற்றிருப்பாங்க. ஏன்னா அங்கே போய் படையெடுத்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க கண்ட்ரோல் கீழே வந்துடுவாங்க. சித்தூர சூறையானது கொடுத்துருப்பாங்க. இயர் பார்த்துக்கோங்க, 1303. ராஜபுத்திர படைகளை இது பண்ணியிருப்பாங்க. ஜவஹர் அப்படின்னா என்னங்கிறதும் கேட்கலாம். ஆடவர் வந்து கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்தில் இறந்துருவாங்க. பெண்கள் தீயில் புகுந்து தங்களை மாய்த்து கொள்வாங்க. அந்த முறைக்கு பேர் தான் ஜவஹர் முறை. இது வந்து பண்டைய முறை. இவரை ஏற்படுத்திய சீர்திருத்தம்னா டெல்லியை சுற்றியுள்ள வேளாண் நிலைகளை வந்து முறையாக அளந்து நிரந்தர வரி விதிச்சிருப்பார். வரிகளை வசூல் செய்யும்படியும் இராணுவ அதிகாரிகளிடமும் ஒப்படைச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து உள்ளூர் தலைவர், குறுநில மன்னர்கள் தான் இந்த மாதிரி வரி கலெக்ட் பண்ணுறது இருந்தாங்க. அதை இராணுவத்துக்கு மாட்டிருப்பாங்க. டெல்லியிலையும் மற்ற இடங்கள்லையும் முகாமிட்டிருந்த படை பிரிவுகளுக்கு கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. இந்த கொள்முதல் விலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ரேட்டு. இந்த மாதிரி வரியாக வசூலிக்கப்பட்ட இது வந்து சேமிப்பு கடன்களில் சேமிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். ஒற்றர்களை நியமிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க ஏற்படுத்தின ரிஃபார்ம்ஸு. ஸோ அலாவுதீன் கில்ஜி பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. குத்புதீன் ஐபக், இல்துத்மிஷ், பால்பன், அலாவுதீன் கில்ஜி. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. துக்ளக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முகமது பின் துக்ளக் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி கியாசுதீன் துக்ளக் பற்றி பார்க்கலாம். கியாசுதீன் துக்ளக் வந்து தனது மகன் ஜூனா கானை வாராங்களுக்கு எதிராக போரிட இருப்பார். ஜூனா கான் வந்து வாராங்கல் அரசர் பிரதாபருத்ரனை வெற்றி கொண்டு கொள்ளையெடுத்த பெருஞ்செல்வத்தோடு திரும்பியிருப்பாங்க. கியாசுதீன் துக்ளக் டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் அப்படிங்கிற புதிய நகரை வந்து அடிக்கல் நாட்டியிருப்பாங்க உருவாக்குறதுக்கு. ஸோ துக்லகாபாத் அப்படிங்கிறது கியாசுதீன் துக்ளக்கோடு ரிலேட்டடாக உள்ளது. முகமது பின் துக்ளக் பார்த்திங்கன்னா கற்றறிந்தவர் தான். ஆனால் அவர் செஞ்ச நிறைய வேலை வந்துட்டு ப்ராப்ளத்தில் தான் போய் முடியும். தலைநகரை வந்து டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாட்டியிருப்பார். தேவகிரிக்கு இன்னொரு பேர் வந்து தௌலதாபாத். அதுக்கப்புறமா திருப்பியும் அது சரிப்பட்டு வரலன்னு டெல்லிக்கே திரும்பியிருப்பார். சுல்தானோடு பயணம் செஞ்சது யாருன்னா மொராக்கோ நாட்டு பயணி இபான் பத்தூதா. ஸோ இபான் பத்தூதா யார் காலகட்டத்தில் வந்தாங்க அப்படின்னா மொராக்கோ நாட்டு பயணி முகமது பின் துக்ளக். நிலவரியை வந்து தானியமாக வரி வசூல் செய்யும் உரிமையை பின்பற்றியிருப்பாங்க அலாவுதீன் கில்ஜி. ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா நிலவரியை வந்து தானியமாக இல்லாமல் பணமாக வசூலிக்கலாம் அப்படிங்கிறத பிறப்பிச்சிருப்பாங்க.
இதன் மூலிமா பஞ்சகாலங்களில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகிருக்கும். துக்ளக் தான் வந்துட்டு செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டிருப்பாங்க, டோக்கன் கரன்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து புதிய நாணயங்களை வெளியிடுற அளவுக்கு வெள்ளி வந்து கைவசம் இருந்திருக்காது. இது வந்து சீப்பாக இருக்கிறனால செப்பு நாணயங்களில் ரிலீஸ் பண்ணனால செப்பு வந்து ஈஸியாக எல்லாத்துக்கும் கிடச்சிரும். ஸோ அதனால் நிறைய வந்து கள்ள நாணயங்கள் வந்து சந்தையில் பெருக ஆரம்பிச்சிருச்சு. இதனால் மொத்த வருவாயும் அதோடய ஸ்ட்ரக்சரும் பாதிப்படைஞ்சிது. செப்பு நாணயங்களை திருப்பிட்டு அதை வாங்கிட்டு திருப்பியும் தங்க வெள்ளி நாணயங்களை வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. இதனால் அரசாங்கம் வந்து திவாலாகிற சூழ்நிலை ஆயிடுச்சு. தோஹா பகுதியில் வந்து முகமது பின் துக்ளக் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிலவரியை உயர்த்தியிருப்பார். அதன் மூலிமா விவசாயிகள் கிளர்ச்சி நடந்திருக்கும். பஞ்சம் காரணமாக திருப்பியும் வந்து வரி வசூல் செய்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் காலத்தில் வந்து பஞ்சம், அதுக்கப்புறமா கிளர்ச்சி, பொருளாதார சீரழிவு இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக நடந்திருக்கும். எக்கனாமிக்கலாகவே ரொம்ப டவுனாக இருக்கும். துக்ளக்கிடம் தான் வந்துட்டு படை வீரராக பணியாற்றியிருப்பாங்க பாமணி. அவங்க வந்து தௌலதாபாத்தையும் அதை சுற்றுலா பகுதியும் கைப்பற்றி சுதந்திர அரசாக நியமிச்சிருப்பாங்க. பாமணி சுல்தானியம்னு அழைக்கப்பட்டுச்சது. மதுரை தனி சுல்தானியமாக வந்து உருவாயிருக்கும் 1935. வங்காளமும் சுதந்திர அரசாக இருக்கும் 1346. அடுத்து ஃபிரோஸா துக்ளக்கு. இவர் வந்து ஹெல்ப் நிறைய பண்ணுவார். ஏழை முஸ்லீம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளை இது பண்ணது, கல்லூரி, மருத்துவமனை, மசூதி கட்டினது, கொடூரமான தண்டனைகளை ஒழித்தது, இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தது, விவசாய கடன் ரத்து, நீர்ப்பாசன கால்வாய் திட்டம், பழைய தோட்டங்களை புனரமைப்பது, ஃபிரோஷாபாத், ஜான்பூர், ஹிஸ்ஸார், பிராஸ்பூர் புதிய நகரங்களை எல்லாம் உருவாக்குறதெல்லாம் இவர் காலகட்டத்தில் தான் நடந்தது. தைமூரோட படையெடுப்பு எப்போ நடந்ததுன்னா 1398. ஃபிரோஸா காலத்துக்கு அப்புறமா நடந்தது, 10 வருஷம் கழிச்சு. தைமூருக்கு இன்னொரு பேர் தாமர்லைன். டெல்லியை நோக்கி தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலையை அரங்கேற்றினார். மத்திய ஆசியாவில் சாமர்கண்டு சுற்றியுள்ள பகுதியை ஆட்சி செஞ்சவங்க தான் தைமூர். டெல்லியை கொள்ளையடித்தது வந்து 1398 அந்த காலகட்டத்தில். டெல்லிக்கு அடுத்து பஞ்சாப்பு அதிகமாக பாதிப்படைஞ்சது. பெரும் செல்வத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கலைஞர்களையும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. தச்சு வேலை செய்கிறவங்க, கட்டிட கலைஞர், இவங்களெல்லாம். அடுத்து சையது அரசு வம்சம். தைமூர் வந்து தான் கைப்பற்றிய பகுதி டெல்லி, மீரட், பஞ்சாபை கைப்பற்றிருப்பாங்க. அதுக்கு வந்து கிசிர்கான் அப்படிங்கிற பிரதிநிதி ஆளுநராக நியமிச்சிருப்பாங்க. டெல்லியின் சுல்தானா யார் வந்திருப்பாங்கன்னா பகலூல் லோடி. லோடி வம்சம் பார்த்திங்கன்னா சிக்கந்தர் லோடி, பகலூல் லோடியை தொடர்ந்து அவரோட மகன் சிக்கந்தர் லோடி 1489 வந்து சுல்தானாக பொறுப்பேற்றிருப்பார். இவர் வந்து கலை, கல்வி இதிலெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்ரா நகரை வந்து தலைநகரமாக இது பண்ணியிருப்பாங்க. இப்ராஹிம் லோடி ஃபைனலாக 1526 பானிபட் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். லோடி வம்சமும் டெல்லி சுல்தானி வம்சமும் இதோட ஃபைனலாக முடிவுக்கு வந்திருக்கும். இந்தோ சாராசானிக் கலை வடிவம். ஏன்னா பாரசீகத்தோடு தொடர்புடைய இருக்கும். ஸோ அதனால் அந்த கட்டிடக்கலையில் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த லெசனில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டண்ட்டு. நான் சொன்ன ஆஸ்பெக்டில் பார்த்துக்கோங்க. வம்சம், அரசர், இதோட கால வரிசைப்படுத்துறது. செகண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அரசர் கீழே என்ன சீர்திருத்தம் பண்ணாங்க, இல்லை என்ன தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறது. தேர்டு வந்து டேர்ம்ஸு. இந்த 3 ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.